இப்போ குளத்தில் தாமரைப்பூ இருக்குன்னு வைங்க, குளத்தில் தாமரைப்பூ இருக்குது. இந்த தாமரை பூவுக்கு தாயும் தந்தையும் யாரு? தாய் வந்து தண்ணீர், அருமையாக சொல்லிட்டீங்க. தந்தை யாரு? சூரியன். தாமரைக்கு தாய் வந்து தண்ணீர், தந்தை சூரியன். இது ரெண்டு இருந்தால் தான் அது உயிரோட வாழ முடியும், சரிதானா? இப்போ அந்த தாமரை பூ இருக்குல்ல, அது பிஞ்சு விழுந்துருச்சுன்னு வைங்க தண்ணிக்குள்ளேயே, அதை கொய்து அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னு வைங்க, கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? அதே தண்ணி அந்த பூவை அழுக வச்சிரும், அழுக வச்சு கொன்றும். அதே பூவை தூக்கி தரையில் போட்டோன்னு வைங்க, மத்தியானம் சூரியன் வந்து அந்த பூவை கருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இப்போ எந்த தண்ணீரும் சூரியனும் அந்த பூவுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றியதோ, அந்த பூ தன் நிலை இழந்து விட்டால் அதே தண்ணீரும் அதே சூரியனும் அதற்கு எதிரியாக மாறிவிடுகிறது. புரிஞ்சவங்க கை தட்டலாம். தன்னிலை கெட்டால், இப்போ நாம் ஒரு நிலைமையில் இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு வர்றோம், ஊரே கொண்டாடும், நம்ம சொந்தக்காரங்களாம் வரவேற்பாங்க, உங்களை மாதிரி உண்டானாச்சு, அக்காலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கொண்டாடுவாங்க, அவ்வளவு பாராட்டுவாங்க. நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து இறங்கிட்டோன்னா யார் பாராட்டினாங்களோ யார் கொண்டாடினாங்களோ அவங்களே தூக்கி ஒரு ஓரமாக போட்டு போயிடுவாங்க இல்லையா?